என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ராசிக்கு 11வது வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 5வது வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவானும், ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர். குரு பகவான் தற்சமயம் பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் வரும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று 1/5/2024 அன்று புதன்கிழமை மாலை 5:21 மேச ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 7வது வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் 7வது வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பல யோகங்கள், நிறையா யோகங்களை குரு பகவான் இனிமேல் வாரி தரப்போகிறார், வாரி வழங்கப் போகிறார். போன ஆண்டு நீங்கள் பட்ட பாடு, அப்பப்பா நிறையா கஷ்டங்கள் பட்டு போயிட்டீங்க. தொழிலில் நட்டம், தன விரயங்கள், குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை, உறவினர்களிடத்தில் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடு, உங்களுடைய நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடு, ஒரே குழப்பம், ஒரே டென்ஷன், கடன் வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு போயிட்டீங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இந்த ஆண்டு அப்படி இல்லை. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அப்படியே மாறப்போகுது. இனி வரும் வருடம் 1 ஆண்டுகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார், நன்மையை வாரி வழங்கப் போகிறார்னே சொல்லிடலாம். குரு பகவான் 7வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு தன வரவை தரப்போகிறார். தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையும் குரு பகவான் முடித்து வைப்பார். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. பண வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறையா பணம் உங்களுக்கு மிச்சமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் திருப்பி தந்து விடுவீர்கள். எப்படிங்க? அனைத்து கடன்களையும் திருப்பி தந்து விடுவீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறப்போகுது. கணவன் மனைவி இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறப்போகுது. இவ்வளவு நாளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பேச முடியாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்நியமாக இருக்க முடியாமல் இருந்த கணவன் மனைவி இருவருக்கும் இனிமேல் ஒரு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும். குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகல தன்மைகள் இனிமேல் உண்டாகும். அதே மாதிரி இதுவரை உங்களுக்கு இருந்த கோபங்கள் மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபப்பட்டோம்னா என்ன செய்கிறோம்னே தெரியாதில்ல. அதனால இனிமேல் கோபம் மாறும். முகத்தில் வசீகர தன்மை உண்டாகும். எந்த நேரமும் சிரிச்ச மூஞ்சியோடவே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். ரொம்ப இனிமையாக பேசுவீர்கள்.
மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் பேசுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய ஆசிரியர்களிடத்திலும் குருமார்களுடைய இடத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இந்த ஆசீர்வாதங்கிறது. இதை பற்றி நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. அது வரையும் கொஞ்சம் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. மற்றவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தருவீர்கள். ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் நீங்கள் தருவீங்க. அதே மாதிரி ரொம்ப இனிமையாக பேசுவீர்கள். நல்ல இனிமையான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அதாவது ஜோதிடர்கள் வாக்கு தொழிலில் உள்ளவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் வாக்கில் பலிதம் உண்டாகும். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் ஆகிறனால நீங்கள் சொல்கிறத பலரும் இனிமேல் கேட்பார்கள். தொழிலில் ஒரு புதிய முயற்சியை கண்டுபிடித்து லாபம் அடைவீர்கள். இனிமேல் நிறையா தொழில் செய்வீங்க. பல தொழில் மன்னர்கள். ஏன்னா பணத்தை எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்காண்டி பல தொழில் இனிமேல் செய்ய போகிறீங்க. பல வகைகளில் உங்களுக்கு தனவரவு வரப்போகுது. இந்த குரு பகவான் உங்களுக்கு புத்தாடைகள் நிறைய வழங்குவார். இனிமேல் புதிய புதிய புத்தாடைகளை உடுத்த போகிறீங்க. எந்த நேரமும் நல்லா கசங்காமல் அயன் போட்ட ட்ரெஸ்ஸோட தொழிலை பார்ப்பீங்க. துணிக்கடை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். துணிக்கடை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவார்கள். தனத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தனத்தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவார்கள். நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு நிறைய நகை அமையப்போகுது. பெண்கள் நிறையா நகை இனிமேல் வாங்க போகிறாங்க. வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும். அதே மாதிரி வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பணி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நிவர்த்தியாகும். மாணவர்கள் நல்ல படிப்பார்கள். மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வி உண்டாகும். மாணவர்கள் உயர்நிலை கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு பண வரவு உண்டாகும். புதிய வாகனங்கள் உங்களுக்கு அமையும். பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் தரப்போகிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திருமணம் முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி திருமணம் முடியும். அதே மாதிரி இரண்டாவது திருமணம் பண்ணணுங்கிற ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனிமேல் இரண்டாவது திருமணம் முடியும். இனிமேல் உங்களுக்கு திருமணத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தி ஆகும்.
குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இனிமேல் குழந்தை வரம் உண்டாகும், குழந்தைகள் பிறக்கும். உங்களது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு திருமணம் அமையும். ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு திருமணம் அமையும். நீங்கள் பேச்சும் பேச்சை பலரும் ரசிப்பார்கள். நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மதிப்பு மரியாதைகள் இனிமேல் கிடைக்கும். ஒரு உயர்வான இடத்துல பேசுகிறப்ப, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசுகிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்பார்கள். 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு பின்னாடி பாராட்டை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய உடம்பு ரொம்ப வலுவான உடம்பாக மாறும், திடகாத்திரமான உள்ள உடம்பாக மாறும். தைரியமாக எந்த வேலையையும் செய்யக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். புதிய வீட்டை கட்டக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். அல்லது புதிய மனை உங்களுக்கு அமையும். இப்படி இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு பல யோகங்களை கண்டிப்பாக தரப்போகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.